அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியலோட இன்றைய பேசுபொருள் திமுக, விசிக உடைய போகிறதா, ஒற்றுமையா இருக்கிறார்களா, தொடரப்போகிறார்களா, தொடர்ந்து பயணிப்பார்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. திரு ஆதவ் அர்ஜுனா, விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அவருடைய பேட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில திமுக மூத்த தலைவரான திரு ராசா அவர்களிடம் இது குறித்தான கேள்விகள் எழுப்பப்படுது. திமுக பவள விழா கண்ட ஒரு கட்சி, அந்த பக்குவத்தோடும் அந்த நேர்த்தியோடும் இந்த நேர்காணலை அவர் அணுகியிருக்கிறார். இதே நேர்காணலை வேற சூடான திமுக தலைவர்கள் கையாண்டிருந்தால் அதில் வெளிப்பட்டு இருக்கும் வார்த்தைகள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. திரு ராஜா அவர்கள் இந்த பிரஸ் மீட்டை ரொம்ப கூலா, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப மாடஸ்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. விசிக கட்சியிலிருந்து எழுப்பப்படும் இது போன்ற விமர்சனங்களுக்கு, இது போன்ற கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வியை எழுப்பும் போது அவர் ரொம்ப சிம்பிளா, அதே நேரத்துல ரொம்ப கிளீனா, ஒரு பக்குவமடைந்த அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தெளிவான கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. திருமாவளவனோடு கல்லூரி காலத்திலிருந்து பயணிப்பதனால் திருமாவளவனின் சித்தாந்தம் எனக்கு தெரியும். இடதுசாரி சித்தாந்தத்தில் ரொம்ப ஆர்வமுடையவராக அவர் இருக்கிறார். அதனால இது போன்ற ஒரு கருத்துக்களை என்னைக்குமே அவர் ஏற்க மாட்டாரு. அதை நான் கோரிக்கையாகவும் வைக்கிறேன். அதே நேரத்துல புதிதாக கொள்கை பற்றிய புரிதல் இல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது கொள்கை அறம் கிடையாது, கூட்டணி அறம் கிடையாது அப்படின்னு திரு ராசா அவர்கள் பேசியிருந்தார். ஆட்சியில் பங்கு நாங்க கேட்கறது அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2004 கேட்டதோட தொடர்ச்சி தான். அதை நீங்க சரி ராஜதந்திரம் ஏத்துக்கிட்டீங்கன்னா இதையும் ஏத்துக்க வேண்டியதானே அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதே நேரத்துல நேற்று வந்தவர்கள், சினிமாவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதல்வராக ஆசைப்படும் போது நாங்க ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி விசிக தொண்டர்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருந்தார். இந்த ரெண்டு கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த விவகாரத்துல இப்படி பேசியிருக்கிற நிலையில திரு திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக பெரும் தலைவர்களில் ஒருவரான சமீபத்தில் மறைந்த திரு சீதாராம் யெச்சூரி அவர்களோட நினைவேந்தல்ல ஒரு பேச்சை வெளிப்படுத்துறாரு. இடதுசாரிகள் ஆட்சியில் பங்கு பெறாமலேயே தாங்கள் வலிமையானவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதே போன்றதொரு பயணத்தை விசிகவும் தொடரும் அப்படின்னு சூசகமா தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு தலைவர்கள் சொன்ன இந்தந்த கருத்துக்களை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? விசிக திமுக கூட்டணி தொடருமா இல்லை உடையுமா? உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அக்ரெசிவா அடிச்சு ஆடி பேசக்கூடிய திரு ராசா அவர்கள் இந்த விஷயத்த ரொம்ப நேர்த்தியா, பொலைட்டா, டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விதத்தையும், புதிதாக கட்சியில் சேர்ந்து புரட்சிகரமா ரொம்ப அக்ரெசிவா ஒரு பேட்டியை கொடுத்திருக்கக்கூடிய விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவரோட பேட்டியும் கம்பேர் பண்ணி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரெண்டு தலைவர்களையும், இந்த ரெண்டு கட்சிகளோட நட்புறவும் எப்படி தொடரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.